ஹாய் ஆல். வீட்டில் நேந்திரம் பழம் மீதி ஆயிடுச்சுங்களா? சூப்பரான நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய்யப்பம் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 6 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேங்க. தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கப் போல் கோதுமை மாவு, 1/2 கப் போல் அரிசி மாவும் எடுத்திருக்கேங்க. பழம் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக பழுத்திருக்கோ அந்தளவு நெய்யப்பம் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்து சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே எள்ளும் ஏலக்காய் தூளும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காதுங்க, அதனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலைங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம் பழம், கோதுமை மாவு, அதுக்கப்புறமா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கடுத்ததாக கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேட்டர் ரெடியானது கூடவே நாட்டு சக்கரை, கருப்பட்டி உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு பேட்டர் இருக்கணுங்க. இந்த பேட்டர் கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவை ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து 1/2 hour to 1 hour ரெஸ்ட் கொடுத்துர்லாங்க. ஒரு பணியாரக்கல்ல நான் இன்றைக்கி கடலெண்ணெயும் நெய்யும் 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க. பணியாரக்கல் சூடானதும் நெய்யப்பம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌனிஷாக சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான நெய்யப்பம் ரெடிங்க. தாராளமாக 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாதுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்களா? பாய்.